இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ககுபரே, நீ ஒவ்வொரு முறையும் சோழி போட்டு பார்க்கும்போது அது மறைந்து போகிறது. அப்படி என்றால் சம்யுக்தாவின் ஆத்மா பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளவே முடியாதா? அதுக்கு ஒரு வழி இருக்கு மன்னா. என்னவென்று கூறு மன்னா. அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆத்மாவை வர வச்சு அதன் மூலமா உங்க சக்தியை செலுத்தினா மட்டும்தான் மறைஞ்சு போன சோழிகள் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். இப்பவே நான் அதை செய்யறேன் ககுபரே. ககுபரே, இந்த சோழியை உருட்டி சொல். உத்தரவு மன்னா. இன்னும் ஒரு பகல் ஒரு இரவு முடியும். 48 மணி நேரத்துல அந்த பொம்மி முழுசா அழிஞ்சு போயிடுவா. அவளுடைய பிரேத உடல் காத்துல கலந்துரும். அப்படின்னா அந்த சம்யுக்தாவோட ஆத்மாவும் காற்றில் கரைந்து விடுமா? அவளும் அழிந்து போய் விடுவாளா? அது மட்டும் எப்போது நடக்காது மன்னா. நீ என்ன சொல்ல வர ககுபரே? ஆமாம் அண்ணா, பிரபஞ்ச விதிப்படி பொம்மி மட்டும்தான் அழிவா. அந்த சம்யுக்தா ஆத்மா அழியவே அழியாது. என்றால் அதற்கான வேலையை உடனே ஆரம்பி. அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு மன்னா. ஆமாம் மன்னா, அந்த ராணிய நீங்க பாதுகாக்கணும். அவ வயிற்றுல இருக்கிற தசாவதானிக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் பாதுகாக்கணும். சரி, நான் அதை செய்து முடிக்கின்றேன். அம்மா! ஐயனே, அந்த பொம்மி எங்க அம்மாவை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு காட்டி கொடுங்க ஐயனே. எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு காட்டி கொடுங்க ஐயனே. ஐயனே, என் அழுகுரல் உங்களுக்கு கேட்டுச்சா? என் தாய் எங்கே ஐயனே? என்னை பின்தொடர்ந்து வா. ஐயனே, வருகிறேன் ஐயனே.
ஐயோ, முடியல. ஐயோ. அம்மா ஐயோ அம்மா, உனக்காக தானம்மா நான் இப்படி ஒரு அகோர அதிபதியா மாறினேன். அப்படியும் இந்த பொம்மை உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாலே. ஏய் பொம்மை, இப்ப தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி வாடி. முடியல, முடியல. எங்க அம்மாவை இவ்வளவு சித்திரவதை பண்ண நான் சும்மா விட மாட்டேன்டி. இப்ப வந்து நில்லடி பார்க்கலாம். வா. ஐயோ. எந்த காயமும் இல்ல, எல்லாம் மறைஞ்சு போச்சு. எப்படி இது? மனு, மனு, நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த இந்த வயிறு உன்னை காப்பாத்த உன் புள்ள வருவான் வருவான்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பொம்மி என்னை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணா தெரியுமா? அடியே பொம்மி, இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு நீ வராத காரணம் எனக்கு தெரியும்டி. என் ஐயன் மஸ்தா எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஏய் பொம்மி, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. எங்கெல்லாம் தொட்டா உனக்கு வலிக்குமோ, ஏய் பொம்மி, அங்கெல்லாம் தொட்டு உன்னை சித்திரவதை பண்ணுவண்டி. அக்கா, வாக்கா. என்னது, இம்மா நேரம் கூப்பிட்டோம் அக்கா வரலன்னா ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி என் மனசு சொல்லுது. ஐயோ, அக்காக்கு என்னாச்சுன்னு புரியலையே. அக்கா.